கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு பிறகு ஈரான், அமெரிக்கா ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்காங்க. 2 கிழமை போர் நிறுத்தம். இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது இறுதி நேரத்துல தீர்மானிக்கப்பட்டது. இறுதி நேரம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு 3 மணித்தியாலங்குள்ள தான் இந்த தீர்மானம் வந்தது. ஆனால் இந்த தீர்மானத்தை ஆரம்பத்துல அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லி பரவலா செய்தி வந்ததுக்கு பிறகு இன்னும் பரபரப்பானது இந்த யுத்த சூழல். அதுக்கு பிறகு இந்த நிலைமை ஓரளவுக்கு பேசி தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான், எகிப்து, அதோட சவுதி அரேபியா. இதுல இன்னும் ஒரு புதுசான்றத விட கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு கடைசி நேரத்துல களமிறங்கி இருக்கிறது சீனா. சீனாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தையில் இணைந்து கொண்டதுக்கு நன்றியும் தெரிவித்திருந்தார். எனவே இந்த நாடுகள் எல்லாம் இணைந்து இந்த யுத்தத்தினுடைய இறுதி பரபரப்பு அல்லது இந்த 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 மிரட்டல்களுக்கான தாக்குதல்களை நிறுத்தி இருக்கிறாங்க. 2 கிழமைக்கு இந்த யுத்த நிறுத்தத்தை அமுல்படுத்தி இருக்காங்க. 2 நாடுமே இதற்கு இணங்கி இருக்காங்க. இதுல பலதரப்பட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது 2 நாட்டு பக்கமாகவும். இப்பொழுது அமெரிக்கா பக்கமாக இருந்து ஒவ்வொரு தகவல்களாக இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது அதிகளவான கோரிக்கைகளை அமெரிக்கா பக்கம் இப்போ வைக்கிறாங்க. ஏற்கனவே 15 அம்ச கோரிக்கையை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முதல்லே முன் வச்சிருந்தார். அந்த கோரிக்கையில் அதிகமானவை மீண்டும் முன்வைக்கப்படுகிறது. இதுல பெரிய ஒரு தகவல் இன்றைய நாள்ல அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்துல வெளிப்பட்ட ஒரு தகவல், ஈரான்ல ஒரு புதிய ஆட்சி மாற்றம் ஒன்று நடப்பதை எதிர்நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். அதாவது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது ஈரான். இது ஒரு நல்ல ஒரு வழியாக இது இருக்கு. வருகின்ற வாரங்கள்ல இது ஒரு உடன்பாட்டுக்குள்ள வரும். 2 கிழமைக்குள்ள ஒரு உடன்பாட்டுக்குள்ள வரப்போறாங்க. இவங்க வைக்கின்ற கோரிக்கைகளை ஈரான் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ள போறாங்க, ஈரான் ஒரு சில கோரிக்கைகளை இன்றைக்கும் முன் வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான பல முக்கியமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா இப்ப பெரிய அளவாக அதிகமாக இப்ப பேசப்படுகின்ற சர்வதேச ரீதியில் இப்ப பேசப்படுற விஷயம் சொன்னா, ஈரான் இனிமேல் அணு ஆயுதம் தயாரிக்காது. அந்த உடன்பாட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஈரான்ல இருக்கிற செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை இந்த 2 கிழமைக்குள்ள அமெரிக்காவும் சேர்ந்து, அமெரிக்க படைகளும் சேர்ந்து, அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற யுரேனியங்களை மீட்டு அதை அழிப்பாங்க. ஏற்கனவே குண்டுகள் மூலம் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட யுரேனிய செறிவுகளையும் மீட்பார்கள். எனவே இது எல்லாமே அங்கிருந்து மீட்கப்படும். இதை அமெரிக்காவும் சேர்ந்து செயற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த தகவலை இன்றைய நாள் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது எதை இவங்க சொல்றாங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் ஈரானுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது, எந்த மாதிரியான உடன்படிக்கைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத முழுமையா இதுவரையில வெளிக்கொண்டு வரல. ஆனா ஆட்சி மாற்றம் ஒன்று இப்பொழுது ஈரானை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் அமெரிக்காவுடைய கருத்தாக இருக்கிறது. ஈரான் இது தொடர்பாக இந்த மாதிரியான தகவல்களையும் அவங்க முழுமையா இந்த கடந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு வெளியிடல. ஆமா, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வெளியிட்டு இருக்காங்க. ஹூமுஸ் கால்வாய் வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை திறக்கப்படும். ஆனால் உடன்பாடு உத்தியோகபூர்வமாக எட்டப்பட வேண்டும். ஒரு அக்ரிமெண்ட் கண்டிப்பா வேணும். ஏன்னா நாங்க வச்சிருக்கின்ற கோரிக்கைக்கு அவங்க சரியான முறையில பதிலளிக்கணும். இந்த பதிலளிக்கும் போது இப்பொழுது இருக்கின்ற உடன்படிக்கைக்கு ஏற்ற வகையில வியாழக்கிழமை நாளை அல்லது நாளை மறுநாள் ஹூமுஸ் கால்வாய் திறக்கப்படும். இதுல ஈரான் ஒரு முக்கியமான விஷயத்தை அதில் வச்சிருக்காங்க. திறக்கப்படும், ஆனால் ஈரான் ராணுவம் அதனை கட்டுப்படுத்தும், கண்காணிக்கும்னு சொல்றாங்க. அமெரிக்கா பக்கம் அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஹூமுஸ் கால்வாயை கட்டுப்படுத்துவதற்கு ஈரானோடு சேர்ந்து அமெரிக்காவும் செயற்படும்ன்றாங்க. இந்த மாதிரி ஒரு சில முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யுது. எப்படி பேசி தீர்மானிக்க போறாங்க அப்படின்றது இப்போ ஒரு பெரிய புதிரா தான் இருக்கு. திரும்பவும் ஒரு குழப்பத்துக்குள்ள வந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு. இது ஒரு தற்காலிகமான யுத்த நிறுத்தம் தானா என்ற மாதிரியான சந்தேகங்களும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்கா கடுமையான நிபந்தனைகளை வைக்கிறாங்க, ஈரானும் ஒரு கடுமையான நிபந்தனைகளை வைக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்றதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு. இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துக்குள்ள இதெல்லாம் முரண்பாட்டுகளுக்கு உள்ளது. இது செய்ய முடியாமல் இருந்தது, மீண்டும் அவங்க சரியென்று சொல்லியிருக்காங்களா என்ற மாதிரி தான் இப்ப இருக்கு. இதுல அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இறுதியா இன்று மாலை வேளையில ஒரு தகவலை வெளியிட்டிருந்தாரு. ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்குகின்ற நாடுகளுக்கு, ஆயுதங்களை யாரும் வழங்க வேண்டாம், வழங்குகின்ற நாடுகளுக்கு, அந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும். எந்த விலக்குகளும் இருக்காது, 50% வரி விலக்கு விதிக்கப்படும் சொல்லியிருக்காரு.
இந்த மாதிரியும் தகவல்களை அவங்க வெளியிடுறாங்க. ஈரானோடு தொடர்ந்து ஒரு நெருக்கமான நாடாக அமெரிக்கா செயற்படும். கிட்டத்தட்ட இப்ப வெனிசுலாவுல அமெரிக்கா எந்த அளவு ஆதிக்கத்தை செலுத்துறாங்களோ அந்த மாதிரி ஒரு கட்டத்தை தான் இந்த ஈரானோடு சேர்ந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய தகவல்கள் இருக்கு. மிக விரைவில் வெள்ளை மாளிகை ஒரு ஊடக சந்திப்பை நடத்த போறாங்க. இன்றைக்கு அல்லது நாளைக்கு நடத்துவாங்க. இதுல நிறைய விஷயங்களை பத்தி, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பற்றி, ஈரானுடைய தங்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்றது பற்றியான தகவல்களை அவங்க வெளியிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அதே போல ஈரான் பக்கமாகவும் முழுமையான இந்த 15 அம்ச கோரிக்கைகள்ல 10 கோரிக்கைகள் கிட்டத்தட்ட ஓகேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 5 கோரிக்கைகள் என்ன இதுவரையில இல்லாமல் இருக்கு, என்ன முரண்பாடுகள் இருக்குன்ற தொடர்பாக அவங்க அறிவிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரப்போற 2 நாட்களுக்குள்ளேயும் இந்த அக்ரிமெண்ட், சரியான உடன்படிக்கைக்கு பிறகு இந்த ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்படும்ன்றாங்க. இதுவரைக்கும் திறக்கப்படலை. ஆனால் இன்றைய நாள்ல பல இடங்கள்ல, குறிப்பா ஈரான் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மத்திய கிழக்கு நாடுகள் மீதும் சில ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தப்பட்டதும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதுக்கு சில மணி நேரங்களுக்கும் பிறகுன்னு சொல்லப்பட்டது. இப்ப மாலை வேளையில தொடர்பான மேலதிக தகவல்கள் கிடைக்கல. ஆனால் இப்பொழுது 90% ஒரு முடிவு, யுத்த நிறுத்தம் இப்பொழுது அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. அனுசரணை ஆண்கள் பெண்கள் குழந்தைகளுக்கான புத்தாண்டு ஆடைகள் ஜுசி கொட்டஹெனா வெள்ளவத்தை மற்றும் ஹேட்டன். இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை அமுல்படுத்தப்பட்டதுக்கு பிறகு 16% எரிபொருள் கச்சா எண்ணெயோட விலை சர்வதேச சந்தையில குறைஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக இருக்கு. இதுவாது குறையுதே அப்படின்ற மாதிரி. எனவே இது இன்னும் வரும் நாட்கள்ல கப்பல்கள் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் போது, கிட்டத்தட்ட இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதி வரும்போது ஓரளவுக்கு அதாவது பிப்ரவரி 28 வரைக்கும் இருந்த காலப்பகுதிக்குள்ள வராவிட்டாலும் கூட ஓரளவுக்கு அது குறைய நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. மே ஜூன் மாதம் வரும் வரையில அந்த காலப்பகுதிக்குள்ள கிட்டத்தட்ட $80-90 கச்சா எண்ணெயுடைய விலை குறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறுறாங்க. இதுக்கிடையில அமெரிக்கா தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஈரானோடு பேச்சுவார்த்தைகள் சுமூகமான முறையில் நடக்குது. ஈரான் மீது விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடை, அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற அவங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாமே விடுவிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் இப்பொழுது நடந்து வருகிறது. அது தொடர்பான பேச்சுவார்த்தை அமெரிக்க அதிகாரிகளோடு நடந்து வருவதாக சொல்லப்படுது. இது உத்தியோகபூர்வமா அமெரிக்கா அதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஈரானுக்கு பல வருட காலமாக, கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல அமெரிக்கா மிகப்பெரிய அளவான பொருளாதார தடை, அங்கிருந்து பொருட்களை வாங்க இயலாது, அங்கிருந்து ஏற்றுமதி செய்ய இயலாது, அதுக்கான பெரிய வரி, இந்த மாதிரியான பல பெரிய அளவான வரிகள் விதித்திருந்தாங்க, பெரிய அளவான பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் இல்லாமல் செய்யறதுக்கான பேச்சுவார்த்தைகள்ல இறங்கியிருக்கும் அப்படின்றது இது பெரிய ஒரு முன்னேற்றகரமான விஷயம். இது ஒரு பெரிய அளவாக பார்க்கப்படுது. காரணம், இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இது எல்லாமே இருந்து இது பெரிய அளவாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை. என்னதான் போராலே தீர்க்கலாத விஷயத்த இப்ப சாதாரணமா சொல்லியிருக்காங்க. நாங்க அவங்க மேல இருக்கிற பொருளாதார தடையையும் அவங்களுடைய சொத்துக்களையும் விடுவிப்பதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் இப்ப செய்து வரன்றாங்க. இந்த 2 கிழமைக்குள்ளேயும் அது தொடர்பான உடன்படிக்கையும் எட்டப்படும்ன்றாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அளவா இப்ப பேசப்படுற விஷயம். நடக்குமா அப்படின்றதுதான் இப்ப இருக்க கேள்வி. நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றது 99% இப்ப வர செய்திகள் இருந்து பார்க்க கிடைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒரு புதிய ஒப்பந்தம் ஒன்று உருவாகும். அந்த ஒப்பந்தத்துல பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான முரண்பாடு என்பதே இருக்காது. இதெல்லாமே முற்றுமுழுதாக தளர்த்தப்பட்டு புதிய ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்பட்டு 2 நாடுகளும் சேர்ந்து பணியாற்றும், 2 நாடுகளும் சேர்ந்து பயணிக்கும் அப்படின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரான் இன்னும் முழுமையான இவங்களுடைய, அதாவது அமெரிக்கா இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கின்ற சொல்லிக் கொண்டிருக்கின்ற தகவல்களுக்கு அல்லது கருத்துக்களுக்கான முழுமையான பதில்களை இன்னும் வெளியிடலை. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. எனவே நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை சரியாக கொண்டு போகப்படுமா? இது இந்த 2 நாடுகளும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான கோரிக்கைகள்ல 100% ஒத்து வந்து இந்த போர் முடிவுக்குள்ள வருமா அப்படின்றது நீங்க இதுவரை ஒரு 40 நாளா எல்லா செய்திகளையும் எல்லா பக்கமும் நடக்கின்ற விஷயங்களையும் பார்த்துருக்கீங்க. நீங்க சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை. என்ன மாதிரி இது போகும்? இது போகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது ஒரு இறுதிக்கட்டத்தை அடையுமான்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு பிறகு இலங்கையினுடைய புறக்கோட்டை பேருந்து நிலையம், அரச பேருந்து நிலையம் இப்பொழுது அதிநவீன முறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கையினுடைய விமானப்படை இதை முற்றுமுழுதாக புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்தாங்க. இந்த பணி நிறைவு பெற்று இன்றைய நாளில் மக்கள் பாவனைக்காக இந்த பேருந்து நிலையம் புத்தம் புதிதாக மக்கள் கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. 424 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த பேருந்து நிலையம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. முற்றுமுழுதாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது கட்டட அமைப்பு அப்படிதான் இருக்கு. ஆனால் எல்லா பொருட்களும் புதுசாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஒரு அதிநவீன, ஒரு வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும்.
இருக்கும். எனவே மக்கள் இதை சரியா பயன்படுத்தணும். இதனுடைய பராமரிப்புக்கு கூட விமானப்படை இதுல இருப்பாங்க, கண்காணிப்புல இருப்பாங்க. எனவே இதை துல்லியமாக கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை செய்து கொடுத்துட்டு மக்கள் கையில் கொடுத்துட்டு போறாங்க, அது அவ்வளவுதான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். எனவே இதை தொடர்ந்து இதே மாதிரியான நிலையில வச்சு கொள்றதுக்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க. இது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இதை கொடுத்துட்டு போகாம இதை தொடர்ந்து பராமரிப்பாங்க. இதே மாதிரியான தரத்திலேயே இது இருக்கணும் அப்படின்றதான் இப்ப இருக்கிற நிலைமை. இதே மாதிரி நாடு முழுவதும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு கீழே 100 பேருந்து நிலையங்களை புனரமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருது. இப்ப முதல் கட்டமாக இப்பொழுது ஒவ்வொரு நகரங்களிலையும் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம் இன்று பரவலாக இலங்கை முழுவதும் பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். எனவே இலங்கையில இந்த போக்குவரத்து சேவை அப்படின்றது மிகப்பெரிய அளவான பின்னடைவுகளுக்கு உள்ளான ஒரு விஷயம். அதாவது இந்த பொது போக்குவரத்து சரியான முறையில் இருந்தா மக்கள் அதிகமா அந்த வாகனங்களை, தனியார் வாகனங்களை விரும்ப மாட்டாங்க. அந்த ஏன் அதிகமா விரும்புறாங்கன்னா, இந்த தனியார் போக்குவரத்தாக இருக்கட்டும், அரசு போக்குவரத்தாக இருந்த பொது போக்குவரத்து மிக பின்தங்கிய நிலையில் தான் இருக்கு. குறிப்பா அந்த பேருந்து நிலையங்கள், சாரதிகளுக்கான ஓய்விடங்கள், தங்குமிடங்கள், இது எல்லாமே பெரிய அளவான குறைபாடு இருக்கு. இதனால நிறைய விபத்துக்கள், தொடர்ச்சியாக வேலை செய்யறவங்க, அதிகமா பாதிக்கப்பட்டவங்க கடந்த நாட்கள் இதெல்லாம் விசாரணைகள் மூலமாக கண்டறியப்பட்டவை. இது எல்லாத்தையும் நிவர்த்தி செய்யும் வகையில இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்து நிலையம் பற்றி நீங்க நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இந்த புது வருஷத்தை முன்னிட்டு நாளை 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மேலதிகமான பேருந்து சேவைகள் அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து ஊர்களுக்கும் அறிமுகம், அதாவது மேலதிகமா பயன்படுத்துறதுக்கு சேவையில ஈடுபடுத்தியிருக்காங்க. அதே போல 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஊர்ல இருந்து கொழும்புக்கு வர்றதுக்கான பிரத்யோகமான மேலதிகமான பேருந்து சேவைகளும் இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாளர்களையும் இன்று பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க உடனுக்குடன் வாட்ஸ்அப் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.